வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நீங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸலண்டான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டுக்கான ஒரு சூப்பரான ஒரு டச் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய ஒரு பில்லிங் மிஷின் தான். ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான ஹெவி டியூட்டியான ஒரு மிஷின். சும்மா ஸ்லீக் மாடலா இருக்கும். நீங்க எப்படி வேணா டில்ட் பண்ணிக்கலாம். நின்றுட்டு இடம் போற மாதிரி இருந்தாலும் சரி, உட்காந்துட்டு பில் போற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது க்ளோஸ் அப்ல பாருங்க, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டச் ஸ்கிரீன் இருக்கும். எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க இமேஜாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது உள்ள ப்ராடக்ட் நேம் ஆட் பண்ணிக்கலாம். இதுல இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு வியாபாரிக்காரனே தமிழ்லேயே உங்களோட ப்ராடக்ட் நேம். ஏன்னா நிறைய இந்த தமிழில் படிக்கக்கூடிய ஆட்கள் மட்டும் மேக்ஸிமம் வேலையில் இருப்பாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜில் இருக்காது. அதே போல் நிறைய நம்பர்லாம் மனப்பாடம் வச்சுக்க முடியாது. அதனால் ஈஸியாக செவன் இப்போ படத்தோடயே இருக்கும். தமிழில் வார்த்தை போட்டிருக்கு, ரேட்டும் போட்டிருக்கு. ஆனால் உங்களுக்கு குழப்பமே தேவையில்ல. கஸ்டமர் யார் வந்தாலும் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் ஒவ்வொரு கேட்டகரி ஹாட் ட்ரிங்க்ஸ்னால் ஃபுல்லாக இருக்கும். இப்போ காஃபி, டீ அந்த மாதிரி இந்த சூடான குடிக்கக்கூடிய ஐட்டம்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மேலே இருக்கிறது கேட்டகரி கூல் ட்ரிங்க்ஸ்னால் இந்த ஃபுல்லாக கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் இது மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இப்போ கடையில் யாராவது கிராசரி ஐட்டம் கேட்குறாங்கன்னா நிறைய கிராசரி கிளிக் பண்ணி இந்த மாதிரி தேங்காய், இஞ்சி இந்த மாதிரி கிராசரி ஐட்டம்லாம் இருக்கும். ரெஸ்டாரண்ட் ஐட்டம்ஸ்னால் ரெஸ்டாரண்ட் ஐட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெக்ஸ்டைல் ஐட்டம்னா டெக்ஸ்டைல் ஐட்டம், இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ பாருங்கள் எப்படி பில் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த டச் ஸ்கிரீன் பியூஎஸ் மிஷின் எப்படி வேணாலும் நீங்கள் இப்படி திருப்பிக்கலாம். அதே போல் ஹெவி டியூட்டியான பில்லு, நல்ல பெரிய ஸ்க்ரீன் இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கும். அதே போல் உங்களுக்கு தமிழ் ஃபாண்ட்லேயும் இருக்கும். மட்டும் இல்லாதபடிக்கு உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் வேகமாக நீங்கள் டைப் பண்ணி பில் பண்ணலாம். அது கூடயே உங்களுக்கு ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பில்லிங் கிடைக்கும். இது பாருங்கள், ஒன்று இப்போ இப்போ இதே லெமன் டீ 3 வேணும்னா 1 2 3 ஒரு கையை வலிக்காது. ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பால் வேணா பால், அதுக்கப்புறம் காஃபி வேணா காஃபி, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ இதை திடீர்னு கஸ்டமர் இந்த ஐட்டம் வேணாம் டெலிட் பண்ணோன்னா நீங்கள் டெலிட் பண்ணினாலும் ஈஸியாக போயிடும். ரொம்ப பெரிய ஃபாண்டாக இருக்கும். அதாவது வயசானவங்க கூட பில் பண்ணலாம், படிக்காதவங்க கூட பில் பண்ணலாம், சின்ன குழந்தைங்க கூட பில் பண்ணலாம். அதனால் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வந்துடும். அது கூல் ட்ரிங்க்ஸ் வேணும் கேட்டால் டக்குனு எழுத்துட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வேணும், எத்தனை கூல் ட்ரிங்க்ஸு. அதுக்கப்புறம் இப்போ உதாரணத்துக்கு இப்போ 7up ஒரு 2 வேணும்னா 2 ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் பிரிண்ட் பில் கொடுத்துட்டிங்கன்னா தமிழ்லேயே இங்கே ஃபாண்ட் இருக்கும். படத்தையும் பார்த்துக்கலாம். கொக்கோ கோலானா பார்த்து பில் பண்ணிக்கலாம். கொக்கோ கோலா தமிழ்லேயும் போட்டிருக்கோம். அதே போல் பிரிண்ட் பில் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பில் வருதுட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துடும். பாருங்கள் எப்படி பாருங்கள். ஸோ நல்லா ஸ்பேஸ் விட்டு தமிழில் பிரிண்ட் ஆகும். அதுதான் முக்கியம். ஸோ நம்மளுடைய தாய்மொழியான தமிழ் மொழியிலேயே உங்களுக்கு பிரிண்ட் ஆகி பார்த்தீங்கன்னா லெமன் டீ அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ 3 வாங்கியிருக்காங்க. ஒரு டீ 30 ரூபா, அப்போ 90 ரூபா. ஸோ இது மாதிரி எல்லாமே தமிழில் போட்டு கீழே டோட்டலாக சில இடத்துல எல்லாமே ஒரே ஃபாண்ட்டாக இருக்கும்போது அந்த டோட்டல் அமௌண்ட்லாம் கஷ்டமாக இருக்கும். கீழே ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸு எல்லாமே போட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸாக வந்துடும்.